நம்ம இன்னைக்கு கேப்சிகோ பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கேப்சிகோவும் ஒரு வெங்காயமும் எடுத்துருக்கோம். கேப்சிகோவை நல்லா கழுவவும், வெங்காயம் தொலியை உரித்து நல்லா கழுவி எடுக்கவும். நல்லா நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. இதை இனி நம்ம கட் பண்ண போகிறோம். வறுத்தெடுத்து நிறைய பாதியாக கட் பண்ணி எடுத்து ஸ்லைஸாக நல்லா கட் பண்ணி எடுக்கணும், சின்ன சின்னதாக. நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கணும். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை இனி பிளேட்டில் மாற்றி வைப்போம் தனியாக. இனி அதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணணும். ஒரு பச்சை மிளகா நல்லா கழுவி எடுக்கணும். அதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணணும். எடுத்துட்டு அதை நல்லா கீறி எடுக்கணும் ரெண்டா. இப்படி இப்படி சின்ன சின்னதாக கீறி எடுக்கணும். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் காஞ்சதும் லைட்டாக கடுகு போடணும். கடுகு பொட்டி வந்ததும் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை சவத்ததும் மிளகு போடணும். கருவேப்பிலை சவத்ததும் மிளகு போடணும். வெங்காயம் போட்டு கிளறி விடணும். வெங்காயம் செவக்க மட்டும் கிளறணும். வெங்காயம் நல்லா செவத்ததும் அரிஞ்சு வச்ச கேப்சிகோவை போடணும். கேப்சிகோவை போட்டு கிளறி விடணும்.
நல்லா செவத்ததும் 1/4 ஸ்பூனு மிளகாய் பொடி போடணும். 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போடணும். 1/4 ஸ்பூனு கரம் மசாலா போடணும். போட்டுட்டு கிளறி விடணும். 1/4 ஸ்பூனு நல்ல மிளகு பொடி போடணும். தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு கிளறி விடணும். கேப்சிக பொரியல் ரெடி. கேப்சிகோ பொரியல் ரெடி. தெனி டேஸ்ட் பார்ப்போம். தயிர் சாதத்து கூட சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ தயிர் சாதம் தான் எடுத்திருக்கோம். செம்ம டேஸ்ட்டு.